சுச்சக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் அரண்ய ஸ்பந்தம் 12வது ஸ்லோகம். இப்போ காட்சி என்னன்னா, கரண், தூஷணன், திரிசிரஸ் உள்ளிட்ட 14,000 அரக்கர்கள் ராமனை சூழ்ந்து கொண்டார்கள். ஆனா ராமன் புன்னகை செய்தான். ராமனுடைய வில் வளைந்தது, பாணங்கள் புறப்பட்டன. அத்தனை அரக்கர்களும் சுக்கு நூறாக கீழே சிதறி விழுந்தார்கள். அதுல ஒரே ஒரு அரக்கன் அகம்பனன்னு ஒருத்தன், அவன் மட்டும் பெண் வேடம் இட்டு கொண்டு தப்பித்து ஓடினானே தவிர பாக்கி அத்தனை பேரையும் ராமன் அழித்தொழிக்கிறாங்கிறது வரலாறு. இப்போ அதுல எல்லாரும் அழிந்த பின் கரண் ஒருத்தன் மட்டும் மிச்சம் இருக்கான். அந்த கரண் ராமனை பார்த்து வீராவேசத்தோடு பேசினானா. அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான். அதைத்தான் இந்த 12வது ஸ்லோகத்தில் வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள். சர்வேமி ரஜனீச்சரா வினிகிதா ராமத்வயா துர்பலாக மாமாசாத்ய மயா ஹதோத்ய சதனே மிருத்யோ சுகம் வத்ஸ்யசி இத்யேவம் கரபாஷிதம் கரதரம் ஸ்ருத்வா ரகுணாம் பதே என் மந்தஸ்மிதம் ஆனனே தவ பபௌ தத் சாம்பிரதம் தியோததே. அந்த கரண் அவன் மட்டும் மிச்சம் இருக்கான், மற்றவாள்லாம் போயாச்சு. அவன் ராமனை பார்த்து சொல்றானா, சர்வேமி ரஜனீச்சராகா, ராமா இதுவரை உள்ள அரக்கர்களை எல்லாம் வினிகதாகா ராமா துவயா, ராமா உன்னாலே அழிக்கப்பட்டார்கள். ஆனா அவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? துர்பலாகா, எல்லாம் நோஞ்சாம்பா, ஒன்னும் உடம்புல வலிமையே இல்லாத நோஞ்சான், ரொம்ப வீக்கான அரக்கர்கள். அந்த வலிமை குன்றியவர்களைத்தான் நீ அழித்திருக்கிறாய். ஆனா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மாமாசாத்திய, வலிமை மிக்கவனான என்னோடு இப்போது நீ சண்டை போட போகிறாய். சண்டை போட்டு மயா ஹதோத்ய சதனே மிருத்யோ சுகம் வத்ஸ்யசி, மயா ஹதஹா, நான் உன்னை இப்போதே கொல்ல போகிறேன். கொன்ற பின் நீ என்ன பண்ணு? அத்ய சதனே மிருத்யோஹோ சுகம் வத்ஸ்யசி, நீ யமன் வீட்டுக்கு போய் அங்கே நிம்மதியா இரு, நான் இப்போதே உன்னை அழிக்கப் போகிறேன் என்று ராமா கரண் உன்னை பார்த்து சவால் விட்டான், வீராவேசத்தோடு பேசினான். அதை கேட்டபோது இத்யேவம் கரபாஷிதம் கரதரம், இப்படி கரண் பேசினானே, அவனுடைய பேச்சு எப்படி இருந்துதான்? கரதரமா இருந்ததுன்னார். அது என்ன? கரனா என்னன்னா கொடுமையானன்னு ஒரு அர்த்தம், கரன்னா கழுதைன்னு ஒரு அர்த்தம். அவன் பேசின வார்த்தை கொடுமையாவும் இருந்தது. அடுத்து கழுதைக்கு என்ன அறிவு இருக்குமோ அதுதான் இவனுக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்றான் இல்லையா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு? சான்ஸ்கிரிட்ல கரண் என்ற வார்த்தை கழுதையையும் குறிக்கும், கொடுமையானதுங்கிறதையும் குறிக்கும். அப்ப அவன் பேசின பேச்சு எப்படி இருக்கான்? இத்யேவம் கரபாஷிதம் கரதரம், கரண் எப்படி பேசணுமோ அப்படித்தான் பேசுறான். ஏன்னா சர்வேஸ்வரனான ராமன் முன்னாடி நின்று, நீ இது வரைக்கும் அடிச்சவன்லாம் நோஞ்சான், நான் எவ்வளவு பெரிய பலசாலி தெரியுமா, நான் உன்னை அழித்து யமனுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், போய் சந்தோஷமா இருன்னு ஒருத்தன் சொல்றான்னா அப்ப அவனுடைய அறிவு எவ்வளவுன்னு புரியுது. அதை நினைத்து ஏளனமாக சுத்வா ரகுணாம் பதே, அந்த கரனுடைய வார்த்தைகளை கேட்டபோது என் மந்தஸ்மிதம் ஆனனே தவ பபௌ, ராமா உன் முகத்திலே எந்த ஒரு புன்னகை தோன்றியதோ அதுதான் தத் சாம்பிரதம் தியோததே, இன்றும் உன் முகத்தில் அதே புன்னகை தாண்டா தோன்றுகிறது. வடுவூரில் உன் முகத்தில் ரசிக்கிறேன். ஏன் இப்போ அயோத்தியில் எழுந்தருளி இருக்கும் ராமனும் நாம பண்ணக்கூடிய கைங்கரியம் புன்னகை ராமாயணத்தை கவசம் கனெக்ட் நேயர்கள், சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் தினந்தோறும் ராமனுக்காக சொல்லிட்டு இருக்கோம்னா, நம்ம எல்லாருக்காகவும் அங்கும் அயோத்தியில் இருந்தபடியும் ராமன் புன்னகை தானே செய்கிறான். அப்போ அந்த புன்னகை என்னன்னா, அன்று கரண் இப்படி பேசினானே, அவனை பார்த்து ஏளனம் செய்து நீ பூர்த்த அந்த புன்னகையைத்தான் இப்போது நாங்கள்லாம் ஸ்லோகங்களை சேவித்து கொண்டு வருகிறோம், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக அதே போல புன்னகையோடு நீ விளங்குகிறாய் என்று வில்லூர் சுவாமி ரசிக்கிறார். அப்ப ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னன்னா, இந்த கரண்கிற ஒத்த மட்டும் மிச்சம் இருக்கான். அகம்பனன் பெண் வேடத்தோடு ஓடிவிட்டான், மிச்சம் உள்ளவாள்லாம் அழிஞ்சு போயிட்டா. கரண் சொல்றான், நீ அடிச்சவன் அத்தனை பேரும் நோஞ்சான், ஒன்னும் வலிமையே இல்லாதவர்கள், நான் பெரிய பலசாலி, உன்னை யமன் வீட்டுக்கு அனுப்புறேன் பார் என்று கரதரமான வார்த்தையை கரண் பேசிய போது அவனை பார்த்து, ராமா நீ புன்னகை செய்தாயே, கரதரமான வார்த்தையை கேட்டு நீ பூத்த புன்னகை தான் இது என்பது வில்லூர் சுவாமியின் அனுபவம். இனி 3 விஷயங்கள். 1, இந்த புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ராமன் நினைச்சானோ பொருத்தமா இவனுக்கு பேர் வச்சிருக்கான்னு, கரண் அப்படின்னு பேர் வச்சிருக்கா. சான்ஸ்கிரிட்ல 2வது கா
க கா கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல ரெண்டாவது க கரண். கரன்னா கழுதைன்னு அர்த்தம். பரவாயில்ல, இவனுக்கு பேர் பொருத்தமா தான் வைத்திருக்கிறார்கள், அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கு. இவனை அனுப்பிடுவோம், நம்மளை எந்த யமன் வீட்டுக்கு அனுப்ப போறேன்னானோ இவனை சீக்கிரமா அனுப்ப வேண்டித்தான்னு சொல்லி அந்த முடிவெடுத்து ராமன் புன்னகை செய்தான். அப்போ கரண் பேசிய பேச்சை கேட்டு ஏளனமாக ராமன் புன்னகை செய்தான். இது புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா, வாய்ச்சொல் வீரர்களை நாம் எப்போதுமே சீரியஸா எடுத்துக்க கூடாது. ஏன்னா கரண் பேசும்போது ரொம்ப நன்னா பேசினான். ஆனா ராமன் என்ன பண்ணான், அவன் மீது பானம் போட்டதுதான் தாமதம், பேசினவன் எங்க இருக்கான்னே தெரியல. இந்த இடத்துல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. என்னன்னா, விஷ்ணு தனுசிலே பானம் பூட்டி இந்த கரனை அழிக்கிறான் ராமபிரான். அந்த விஷ்ணு தனுசை என்ன பண்ணான்னா, ராமன் பின்னாடி கை நீட்டினான், வருணன் ராமனுக்கு விஷ்ணு தனுசை அழித்தான், அந்த வில்லிலே பானம் பூட்டி ராமன் கரனை அழித்தான்னு வால்மீகி சொல்றார். இப்ப உடனே நமக்கு என்ன சந்தேகம் வரும், விஷ்ணு தனுச பரசுராமர் தானே ராமனுக்கு கொடுத்தார், இப்ப ஏதோ பின்னாடி கையை நீட்டினா வருணன் கொடுத்தாங்கிறியன்னா, இதுல ஒரு பெரிய ரகசியம் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆழ்ந்து படித்தால் புரிந்து கொள்ளலாம். என்னன்னா, பரசுராமரிடம் விஷ்ணு தனுசை ராமர் வாங்கிக் கொள்கிறார், சத்தியம். ஆனா வாங்கிய பின் அந்த விஷ்ணு தனுசை வருணனிடம் கொடுத்து வைக்கிறானா ராமன். இப்ப இந்த வில்லுக்கு வேலை இல்லை, நீ வைத்துக்கொள், தேவையான போது வாங்கிக் கொள்கிறேன்னு. அதனால வில்லை வருணனிடம் கொடுத்து விட்டு ராமன் அயோத்திக்கு வந்துடுறான். அதன் பின் வனவாச காலத்துல அகஸ்தியரிடம் வருணன் அந்த வில்ல கொடுத்து வச்சிருக்கான். ராமன் அகஸ்தியரை அடிபணிந்த போது ஒரு ரிஷி கையால வில்ல வாங்கிட்டா விசேஷம் இல்லையா, அதனால அகஸ்தியரிடம் இருந்து மீண்டும் தன்னுடைய விஷ்ணு தனுசை ராமன் பெற்றுக்கொள்கிறான். அதனாலதான் ஆழ்வார் வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கின்னு பாசுரமே பாடியிருக்கார். அகஸ்தியர் தமிழ் முனிவரிடம் இருந்து விஷ்ணு தனுசை ராமன் பெற்றான் என்று பாசுரம். அதனால முன்பு பரசுராமர் கொடுத்து அது வருணன்ட்ட போய் வருணன் அகஸ்தியர்கிட்ட கொடுத்து மீண்டும் இப்ப ராமன் வாங்கிட்டான். வாங்கிட்டப்புறம் என்ன பண்ணா, இப்போதும் அரக்கர்கள் வருவதாக தெரியவில்லை, எப்ப வராளோ அப்ப பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி மீண்டும் வருணனிடமே கொடுத்து வச்சுட்டான். ஏன்னா ஒரு அகஸ்தியரோட ஆசீர்வாதத்துக்காக அவர் கையால தொட்டு வாங்கிட்டான். மீண்டும் வருணனிடமே கொடுத்து வைத்து விட்டான். இப்போ மற்ற 13,998 அரக்கர்களை முடிச்சாச்சு. மிச்சம் 2 பேர். அகம்பனன் பெண் வேஷத்துல ஓடிட்டான், கரண் மட்டும் மிச்சம் இருக்கான். இவன் தான் முக்கியமான அரக்கன். இவனை அழிக்க வேண்டும்ங்கிறதுக்காக அந்த வில்லை இப்போது பின்னாடி கை நீட்டியவாறே விஷ்ணு தனுசை வருணன் அழிக்க அந்த வில்லிலே பானத்தை பூட்டி இவனை அழித்து விட்டான் ராமபிரான். இது உள்ளே இருக்கக்கூடிய ரகசியம். ஆக இந்த புன்னகை தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா, வாய்ச்சொல் வீரர்கள்லாம் அவ்வளவுதான், நன்றாக பேசுவார்கள், பானத்தை போட்டு அடிச்சா அவ்வளவுதான். அதனால அதை எப்போதுமே சீரியஸா எடுத்துக்க கூடாது. அதனாலதான் ஒரு பழமொழி சொல்கிறார்கள், குறைக்கும் நாய் கடிக்காது. என்னைக்குமே யார் ரொம்ப பேசுகிறார்களோ அவர்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அதை புன்னகை மூலம் ராமன் உணர்த்துகிறான். வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோம். சர்வேமி ரஜனீச்சரா வினிகதாக ராமத்வயா துர்பலாக மாமாசாத்ய மயா ஹதோத்ய சதனே மிருத்யோ சுகம் வத்ஸ்யசி இத்யேவம் கரபாஷிதம் கரதரம் ஸ்ருத்வா ரகுணாம் பதே என் மந்தஸ்மிதம் ஆனனே தவ பபௌ தத் சாம்பிரதம் தியோததே என்று தினமும் சொல்லி வருபவர்கள் சொல் வீரர்களாக மட்டுமில்லாமல் செயல் வீரர்களாக இருக்கும்படி ராமபிரான் அனுகிரகம் பண்ணுவான். ஏன்னா நாம செயல்ல செய்து காட்டணும். அவர் ஆக்ஷன்ஸ் ஷுட் ஸ்பீக், ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தான் வேர்ட்ஸுங்கிறோம். அதனால நாம் செயல் வீரர்களாக இருக்க சீதாராமர்கள் அருள் புரிவார்கள். நன்றி, வணக்கம்.